நம்மளோட இந்த லீஃப் வில்லேஜ்ல ஒரோச்சி மாரோவை தோக்கடிக்கிற அளவுக்கு யாருக்கும் தைரியமோ திறமையோ இல்ல. என்னாலேயே அவனை எதிர்த்து தோக்கடிக்க முடியுமான்னு தெரியல. நானாவது ஹோக்காகே உயிரோடு இருந்திருந்தா, அவரு உயிர் தியாகம் செஞ்சதுனால மட்டும்தான் நம்ம கிராமமும் நாமளும் உயிரோட இருக்கோம். ட்ரைனிங்ங்கிறது ஈஸி இல்ல, கடினமா உழைக்கணும். நம்மளுடைய உடலை நாம வருத்திக்கணும். டெக்னிக்ஸ் எல்லாத்தையுமே நாம சுயமா கத்துக்கணும். இல்லனா உன்னால முன்னேறவே முடியாது. பெருசு மட்டும் எனக்கு எதுவுமே கத்து கொடுக்கலனா இந்நேரத்துக்கு நானும் ஒரு வெத்து வேட்டாகி இருந்திருப்பேன். உங்களுக்கு எதுவும் ஆகல? கக்காஷி, நீங்களா? சினிமால வரையாது நீயானது? ஆமாப்பா, ஆமா. நீ ரொம்ப டைம் எடுத்துக்கிட்ட. உண்மையிலேயே கஷ்டமா தான் இருந்தது. ஒரே சமயத்துல 6 பேரையும் ஜெராயா சந்திச்சாருங்கிறத என்னால நம்பவே முடியல. எனக்கு தலையை வெடிச்சிடும் போல இருக்க. எதற்கு இருந்தது ஜெராயா? அப்ப டைம் எடுக்கதான் செய்யும். டேல்ஸ் மட்டும் லீஃப் வில்லேஜ்க்கு கிடைச்சிருச்சுன்னா அவங்க மிலிட்டரி பவர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். எங்களுக்கு அந்த 3 டெயில்ஸோட அவசியமே கிடையாது. நீ போய் சொல்ற. உன் வில்லேஜ் பத்தி எல்லாருக்கும் தெரியும். ஆல்ரெடி அங்க 9 டெயில்ஸ் இருக்கு. அந்த ஜின்சுரிக்கிக்கு உடலும் இருக்கு. நீ இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறதே ஒரு ஜின்சுரிக்கி கூட தான். என்ன? இந்த ரசிங்கான் உனக்கு ஒரு பெரிய கிஃப்ட். இதே ஜூட்ஸுவை தான் 4th ஓகாஹே பயன்படுத்தினாரு. ஒரேவா நானி காசே தயவு செஞ்சு சொல்ற, போதும் நிறுத்துங்க. அந்த 9 டெயில்ஸ் ஜின்சுரிக்கி எங்க இருக்கான்னு சொல்லிடு. என் குடும்ப பேரு சரோஜோவி, என் சொந்த பேரு கோனஹமாரு. அத நீ மறக்க கூடாதுடா. ஒரு நிமிஷம், அது ரசிங்கானா? ககாஷி சென்சே, உங்களால ரசிங்கானையும் பயன்படுத்த முடியுமா? அடேங்கப்பா, இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. பிரபலமான காபி நிஞ்சாவான ககாஷி என்ன ஃபாலோ பண்ணிட்டு வருவான்னு நான் நினைக்கவே இல்ல. பாவம் அந்த ரிஞ்சியும் கோசுவும். இவனை எதிர்த்து எப்படி ஜெயிக்க முடியும்? அந்த நருட்டோ உசுமாக்கி முன்ன மாதிரி அமைப்பு ஒரு சின்ன பையன் கிடையாது. புது ஜுட்சுகளை கத்துக்கிட்டு அமைப்பு ஒரு பலசாலியா இருக்கான். அவன் கூட இப்ப அவன் நண்பர்களும் இருக்காங்க. இது அவ்வளவு சுலபமா இருக்க போறதில்ல. அது மட்டும் இல்லாம அவன் காக்கசுவ ஒரே அடியில வீழ்த்தி இருக்கான்.
இது வரைக்கும் உன் ஜூட்ஸுக்கு நீ எர்த் ஸ்டைல் சயின்ஸ் தான் பயன்படுத்தி இருக்க. என் சிடோரிக்கு நான் லைட்னிங் ஸ்டைல பயன்படுத்துவேன். எர்த் ஸ்டைலோட பலவீனமே லைட்னிங் ஸ்டைல் தான். இப்ப இதை நான் பயன்படுத்தினா என் லைட்னிங் பிளேடுக்கும் வெடிப்பொருள் காலி ஆயிடும் தெரியும். எல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணிருக்கேன். அப்படின்னா அந்த லைட்னிங் பிளேட நீ எனக்கு எதிராக பயன்படுத்தல, உனக்குள்ள இருந்த பாம்ஸ செயலிழக்க வைக்கதான் இதை பயன்படுத்தியிருக்கேன். இப்ப புரியுது. இன்னொரு விஷயம், என் ஜூட்ஸுவை டெக்னிக்கலா சிடோரின்னு சொல்லுவாங்க. ஓ, அப்போ அர்ஜுனன் தான் பெஸ்ட் இன்னைக்கு. இல்லை, இன்னொருவன் இருந்தான். அர்ஜுனனை விட பவர்ஃபுல்லா? சூரியபுத்திரன் வைகர்த்தனன் கர்ணன். தண்டனையெல்லாம் சரிதான், ஆனா இதுக்கும் சாசுமைக்கும் சம்மதம் இல்ல. நீங்க என்ன தண்டிக்கலாம். நான் வாக்கு கொடுத்திருக்கேன். என்னுடைய உயிரை பணைய வச்சாவது ஒரு ஆட்சியை கண்டுபிடிக்க நான் இவளுக்கு உதவி பண்ணதான் போறேன். கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியலன்னா என்னுடைய நிஞ்சா வாழ்க்கையில நான் தோத்து போனதுக்கு சமம். நீங்க கண்டிப்பா வருவன்னு எனக்கு தெரியும், ஆனா ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆனா என்னப்பா நீங்க இவங்களை சமாளிப்பீங்கன்னு பார்த்தா இப்படி அடி வாங்கிட்டு இருக்கீங்க. அதான் உதவி பண்ணலாமே இங்க வந்தேன். ககாஷி வந்துட்டியா? கிசாமே போதும் நிறுத்து. இவன் கூட மோதணும்னு நினைச்சா பின் விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். Sorry.